தர்பூசணி அண்ணா வாங்கண்ணா தர்பூசணிண்ணா. தர்பூசணி ஒரு பீஸ் சொல்லணா? ஒரு பீஸ் 10 ரூபா தான். இந்தாங்க சாப்பிடுங்க, வெயிலுக்கு நல்லா இருக்கும். இப்ப சாப்பிடாத இருக்குப்பா. ஏன் சார் ஏன் சாப்பிட வேணாங்கிறீங்க? இப்ப வர தர்பூசணி எல்லாம் ஊசி போட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால வந்து மக்கள் சாப்பிட்டு ரொம்ப பாதிப்படைறாங்கப்பா. அதனால வந்து ஒரு முறை நாங்க செக் பண்ணிடுறோம். சார் 10 வருஷமா விவசாயம் பண்றேன். இதெல்லாம் நானே என் காட்டுல விளைய வச்ச காய்கள். மக்கள் வந்து ரெகுலரா வந்து சாப்பிடக்கூடிய இடம் தான். நான் எதுக்கு சார் இதுல ஊசி போட போறேன்? அதெல்லாம் நீ பேசக்கூடாதுப்பா. மக்களே, தர்பூசணி சாப்பிட போனீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒயிட் எடுத்துட்டு போயிருங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த பழத்துல வந்து நீங்க ஒட்டி பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ரெட் கலர்ல தெரிஞ்சதுன்னா ரசாயனம் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். இதே நார்மலா ரெட் கலர் ஒட்லினா ரசாயனம் கலக்கலன்னு அர்த்தம். அப்ப இதுல வந்து ரசாயனம் கலந்துருக்கீங்க, கெமிக்கல் கலந்துருக்கீங்கப்பா. சார் அப்படிலாம் இல்ல சார். பழங்கள்ல வித்தியாசமான பழங்கள்லாம் இருக்கு சார். ஒவ்வொரு பழம்லாம் ரொம்ப கலரா இருக்கும். இதை போய் காரணம் சொன்னா எப்படி சார்? ஏன் சார் இவ்வளவு பேசுறீங்களே? குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்ல இருந்து, பால்ல இருந்து, ஐஸ்கிரீம்ல இருந்து, சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எவ்வளவோ கெமிக்கல் கலக்குறாங்க. மக்கள் எவ்வளவோ பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் ஏன் சார் மக்களுக்கு நீங்க விழிப்புணர்வு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப கடையை க்ளோஸ் பண்ணிடு, ஓகேவா? முடியுது. இந்த கடைக்கு வந்து சீல் வச்சிருங்க. சார் அங்க போய் செக் பண்ணலாம். சார் பாப்பா போலாம். சார் சார் உண்மையுமே ஊசி போட்டுருக்கேண்ணா, பயமா இருக்குண்ணா. அவனுங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லடா. எதை சொன்னாலும் நம்புற மக்கள் இருக்க வரைக்கும் அவனுக்கு எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பானுங்க. ஜவா, இயற்கையில் என்னென்ன பொருள் எல்லாம் மக்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் கிடைக்க விடாம பண்றது தான் இந்த பிளானு. அதனால அவன் அதை சொல்றான், இவன் எதை சொல்றான்னு நம்பாதீங்க. கடைக்கு போங்க, தர்பூசணி பழம் சாப்பிடுங்க. ரோட்டு ஓரமாக போட்டிருக்க கூழ் கடையில் போய் கம்மங்கூழ் குடிங்க, கரும்பு ஜூஸ் குடிங்க, மோர் கடையில் போய் மோர் குடிங்க. இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க. அவங்கள வாழ வைங்க. விவசாயத்தை வாழ வைக்கணும், புரியுதா? அவன் சொல்றான் நம்ப கூடாது. சாப்பிடுங்க. ஊசி போடல. வரவன்லாம் இதையே கேட்டு மன உளைச்சல் பண்றானுங்களே.